இந்த ஃபுட்பால் மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. அதுவும் போன மேட்ச் அர்ஜென்டினா விளாண்டாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் தோக்குற மாதிரி போய் அப்புறம் சென்னை 28 படம் மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்லாம் பார்க்குறப்ப எனக்குலாம் வெறி ஏறிடுச்சு. போய் செவத்தி ஊற்றலாம் குத்த ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நைட்டு மாத்திரை போட்டு தான் தூங்கினேன். டேய் உனக்கு என்னடா ஃபுட்பாலை பற்றி தெரியும்? டேய் ஃபுட்பாலை பற்றி என்கிட்ட டேய் ஃபுட்பாலை பற்றி A to Z தெரியும்டா எனக்கு. நீ என்னக்கிட்ட ஃபுட்பால் விளாண்டா? டேய் ஃபுட்பால்லாம் எனக்கு ஃபேஷன்டா. ஃபேஷன் தானடா சொல்லுவாங்க. இந்த ஃபுட்பாலை பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இதாக இருக்கேன்ல, அதனால் நாக்கு குளருது. ஃபுட்பால்லாம் என் ரத்தத்தில் ஊர்னது. என்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டுக்கிறேன் பாரு. போடா. சரிடா, எத்தனை பிளேயர்ஸ் உள்ள விளாடுவான்னு மட்டும் சொல்கிறான். எத்தனை பிளேயரா? இது ஒரு கேள்வின்னு. எத்தனை பிளேயர் விளாடுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? எத்தனை பேர் விளாடுவான்னு தெரியாமல் நான் ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியாதுன்னு சொல்கிறா. டேய் இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாதுடா. இதெல்லாம் ஒரு சல்லியான கேள்விடா. இதை போய் கேட்டுக்கிட்டு பதிலாக சொல்கிறா. சரிடா இப்படி வச்சுக்கிறோம். இப்போ நீ ஒரு டீம் கொண்டு வர, சரியா? நான் ஒரு டீம் கொண்டு வரேன். ஓன் டீமில் எத்தனை பேர் விளாடுவாங்க? டே நான் சொல்கிறத வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிடுறது அப்படின்னா அப்பெல்லாம் அப்படி தான் எனக்கு கண்டுபிடிக்கணும்லாம் தெரியாது. நான் உன்னை செக் பண்ணேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல.